வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற செப்டம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஸஸில் ஒன்லி மேக்ஸிமம் நம்ம எடுக்கக்கூடியது 10 பேர் தான். அதுக்கு மேலே நம்ம எடுக்க மாட்டோம். இந்த 20 பேர் 30 பேர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதிகபட்சம் நம்ம 10 பேர்த்துக்கு மேலே நம்ம கிளாஸஸில் வந்து அக்வயர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து அப்போ தான் குறைந்தபட்சமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது ஒரு புரிதல் இருக்கும். கேள்வியை நீங்கள் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியராக கேட்குறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து குறைந்தபட்சமாக தான் எடுப்போம். அதிக பேரை வச்சுட்டு பாதி பேர் கேட்குறதுக்கும் தயக்கப்படலாம். அதனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் போட்டு குரூப்பில் டவுட் கேட்காம இண்டிவிஜுவலாக டவுட் கேளுங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முற்படுறேன் அப்படின்னா அந்த குரூப்பில் நான் மட்டும்தான் போடுவேன். பட் நீங்கள் எந்த டவுட் கேட்கலாம் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக எனக்கு டிஎம் பண்ணி கேட்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு எல்லோரும் முன்னாடி கேட்குறதுக்கு தயக்கப்பட்டு கேட்காம வர்றதுக்கு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இருக்கணும். அப்போ உங்களுடைய ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில், இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத நான் இண்டிவிஜுவலாக வந்து நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி அதை புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து பொதுவாக என்னென்ன டாபிக் பார்க்கணுன்றதை நம்ம கிளாஸில் பார்த்துருவோம். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுருக்கீங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து தனித்தனியாக குரூப் செட்டப் பண்ணி, அதனால தான் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 10 பேர்த்துக்கு மேலே நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஸோ என்கொயரி மோஸ்ட் ஆஃப் த பேர் நிறைய பேர் என்கொயரி கேட்குறீங்க. பட் ரிஜிஸ்டர் பண்ணுறத எவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க 7ஆம் தேதிக்கு முன்னாடியே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் எட்ஜ் மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜ் மிட் பாயிண்ட், இது ரெண்டு தான் லெவலு. சரிங்களா? ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடிலேருந்து நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் பொதுவாகவே, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே இருந்தாலும் மார்க்கெட் கீழே, மேலே இருந்தாலும் மார்க்கெட் மேலே. ஓகே, ரைட். இப்போ காலையில் நம்மளுக்கு ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு 630 சம்திங்கில் ஓப்பன் ஆன உடனே நேராக வந்திருக்கக்கூடிய இடம் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ அதுக்கு கீழே எஸ்டர்டே லோ. அப்போ என்ன ஆகணும், நியர்பை அங்கே பொண்ணு சப்போர்ட் எடுக்கணும், அதை கட் பண்ணணும். அப்போ அடுத்த 5வது நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு உள்ளே தான் வர்றாங்க. அப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்து வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா மேலேருந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், அதாவது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழேருந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அகெயின் அதை பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. அப்போ இதே நேரத்தில் அங்கே நம்மளுக்கு நிஃப்டியில் எந்த மாதிரி, அதாவது ஃப்யூச்சர்ஸில் எந்த மாதிரி ஓப்பன் அபோவ் ஆர் ஓப்பன் பிலோ இருக்காங்களா, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஆர் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்காங்களான்றதையும் கால்குலேட் பண்ணி அதன் மூலிமா மார்னிங்கே கூட நீங்கள் இந்த ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதில் வந்து மார்னிங் உங்களுக்கு கீழே வந்திருந்தாலும் அகெயின் திருப்பி இந்த ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே போனாலும் திருப்பி அவங்க கீழே வரல. ஏன்னா அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டு இருக்கிறனால அப்படியே மார்க்கெட் ரன் ஆகுது. எது வரைக்கும் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ குறைந்தபட்ச ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல உங்களுக்கு கீழே என்ன லோ வச்சுருக்காங்களோ அதுலேருந்து மேலே ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 150 பாயிண்ட் ரேஞ்சு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 700. அப்போ 24,700 என்ன, நேற்றுக்கு நம்ம பார்த்தது 24,500 டு 24,800 ஒய்டஸ்ட் ரேஞ்சு. அதுக்கு நடுவில் 2 ஸ்ட்ராடல், அதாவது 24,600 ஸ்ட்ராடல் அண்ட் 24,700 ஸ்ட்ராடல் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டையும் கட் பண்ணி ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்து ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை கட் பண்ணி இந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, அந்த 2 ஸ்ட்ராடல். அப்போ அந்த 600 டு 700 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உட்பட்டு தான் முடிஞ்சிருக்கு. இதில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து மார்க்கெட் வந்து வீக்லி ஓப்பனுக்கு மேலே ஒரு விஷயம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் மந்த்லி ஓப்பன் நம்மளுக்கு அங்கே தான் மந்த்லி ஓப்பனுக்கு மேலே. ஸோ டே வைஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றதே பார்க்கணும். எஸ்டர்டே ஹைக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு கீழே க்ளோஸ். அப்போ நாளைக்கு இந்த ஹை, இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த ஹை 24,737 இடம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் 715 எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்.
சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்துடணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் நம்மளுக்கு நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. முடிஞ்சிருக்க இடம் நம்மளுக்கு 24,715. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது 600 ஸ்ட்ராடல். அப்போ அதை கணக்கில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் மேலே தான் முடிச்சுக்கிறாங்க, ஸ்ட்ராடலுக்கும் மேலே தான் முடிச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லாருமே இந்த இடத்த வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே இருக்கிறது என்ன எடுப்போம், நம்ம ஷார்ட் எட்ஜோட பாட்டம். ஓகேங்களா. இப்போ 715 முடிச்சிருக்காங்க. 715 கீழே யார் இருக்கா, 700 புட் ஆப்ஷன், 650 புட் ஆப்ஷன். அவங்க 2 பேருமே இல்லை. கரெக்டாக யார் இருக்காங்க, 600 புட் ஆப்ஷன். அப்போ ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 24,600 புட் ஆப்ஷன். ஷார்ட் எட்ஜோட டாப் யார், இதையும் கவனிக்கணும். அப்போ ஷார்ட் எட்ஜோட டாப்பு 24,800. 700 இல்லை 750, சாரி 715 இருக்காங்கன்னா 750 இருக்கணும். 750 இல்லை 800. அப்போ 24,800. அப்போ நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜே என்னவாகுது, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆகுது. ஷார்ட் எட்ஜு நம்மளுக்கு 24,600 டு 24,800. இதனுடைய மிட் பாயிண்ட் 24,715. சாரி, ப்ரீவியஸ் க்ளோஸ் 715, மிட் பாயிண்ட் 24,700. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ். ஒயிட் எட்ஜாக நம்ம எடுத்துருக்கிறது அதே தான், 24,500 டு 24,800. அப்போ மிட் பாயிண்ட் வந்து 24,650. இப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே. ஒருவேளை இதை பிரேக் பண்ணிட்டா எங்கே போவாங்க, அடுத்து 715க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அடுத்ததாக 800, 24,800க்கு நியர்பை. அதுதான் ஒயிட் எட்ஜோட டாப். இல்லை அதையும் கட் பண்ணி போகிறாங்கன்னு என்ன பண்ணணும், இந்த 600 புட் ஆப்ஷன் 800 கால் ஆப்ஷன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராடல் இருந்து அந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு மார்க்கெட் இருந்தால் அவங்கள நீங்கள் ரேஞ்ச் எடுக்கலாம். பட் இங்கே ஸ்ட்ராடல் இல்லை, சரிங்களா. ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு மார்க்கெட் முடியல, இங்கே ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் எட்ஜோட பாட்டத்தையும் ஷார்ட் எட்ஜோட டாப்பையும் எடுத்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அவங்கள பேஸ் பண்ணி ரேஞ்ச் எடுக்கணும். அப்போ ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் என்ன நம்மளுக்கு 24,600, 24,800. அப்போ 24,600ஓட க்ளோஸ் 61 எடுத்துக்கிட்டால் 24,539. ஓகேங்களா. அப்போ 24,800 ப்ளஸ் 81 எடுத்துக்கிட்டால் 24,881. அடுத்து 81 ப்ளஸ் 61 142. அப்போ 24,942ன்றது என்னது, ஒயிட் எட்ஜ், ஒயிட் ரேஞ்சோட டாப். அப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் எங்கே வரை கிடைக்குது, 850 டு 950 வரைக்கும் கிடைக்கும். 880க்கு மேலே 950 வரைக்கும். அப்போ இதுக்கு மேலெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்போ எஸ்டர்டே ஹை என்ன, ஹை கிட்ட போகும்போது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் பண்ணுறாங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்களா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்களா, எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பன் பண்ணுறாங்களா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்களா இல்லை ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்களா, இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் கொண்டு கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ ஷார்ட் எட்ஜோட ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துக்கிட்டால் 142. அப்போ 24,458. ஓகேங்களா. இது வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ 450 டு 950 கிட்டத்தட்ட இன்ட்ராடேயில் ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கிறதுன்றது இதில் தான். அதாவது இன்ட்ராடேயில் 500 பாயிண்ட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது, ஒரு நாள் ஆனதுக்கப்புறமும் கூட. சரிங்களா, இதை கணக்கில் கொள்ளணும். அடுத்ததாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கல. நம்மளுக்கு காலையில் ஓப்பன் ஆனோன்னு எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு திருப்பி வந்தவங்க திருப்பி கீழே வரவே இல்லை. அதேமாரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கட் பண்ணவங்க அகைன் திருப்பி கீழே லோவுக்கு வரல, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு எங்கே போயிருக்காங்க, 54,000 நம்ம ஸ்ட்ராடல் இருக்கிறதா பார்த்துருந்தோம். அந்த ஸ்ட்ராடலுவே ரீச் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். சரிங்களா. அப்போ இவங்களுக்கு அந்த ஸ்ட்ராடலுக்கு எங்கே மார்க்கெட் கீழே போனாலும் அந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதையும் கணக்கில் கொள்ளணும். அது ரெண்டாவது இவங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. அப்போ மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இந்த ஸ்ட்ராடலுக்கு நீங்கள் உட்பட்டு ஒரு ரேஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராடலுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது 54,250 அப்படின்னா இப்போ 54,000, 54,250, 53,750 அப்படி எடுத்துக்கலாம். 250 பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்தது உங்களுடைய ப்ரீமியத்தின் லோவின் அடிப்படையில் தான் எடுக்கணும். ஏன்னா லோவை பொறுத்து தான் டிமாண்ட் ஜோன் மாறும். ஏன்னா அது மந்த்லி எக்ஸ்பைரி. ஒரு லோ அகெயின் அண்ட் அகெயின் புது லோ ஒரு ப்ரீமியம் வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து டிகேக்குள்ளே போகிறாங்கன்னு அர்த்தம். மந்த்லி எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அது மாறுபடும் மந்த்லி எக்ஸ்பைரி பொறுத்து. பட் லோ அப்படின்றது நாளுக்கு நாள் அவங்க ஸ்டாண்டர்டாக அந்த லோ வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபர்தராக ஒரு மொமெண்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நாட்களில் மேலே போகிறாங்கன்றதை கணக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு லோ வந்து அகெயின் அண்ட் அகெயின் நியூ லோ வச்சுட்டே வர்றாங்கன்னா அவங்க டிகேக்குள்ளே இருக்காங்கன்றது அர்த்தம். சரிங்களா. இப்போ இவங்களுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி பார்க்கணும். இம்ப்ளைடு வால்டிலிட்டி
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி உங்களுக்கு இல்லை, இந்த ப்ரீமியம் வந்து போகிற அளவுக்கு பெருசாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 10க்கு மேலே இல்லைனாலே அன்றைக்கி தவிர்த்துறது நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரீமியத்தை பை பண்ணுறீங்க, அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, அந்த ப்ரீமியத்திலே மூவ்மெண்ட் இருக்காது. சரிங்களா? அப்போ ப்ரீமியம் வந்து நீங்கள் ஏறுன்னு நினச்சிருப்பீங்க, மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்கும். ப்ரீமியம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லோ ஐவினால் லோவாகவும் டிகே ஆகும். ஆனால் டிகே ஆகிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுத்த இடத்துல மார்க்கெட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் டிகே ஆகிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி. ஸோ அதனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைந்தபட்சம் ஒரு 10க்கு மேலே இருந்தால் பையராக இருக்கிறது செயல்படுறது நல்லது. அதர்வைஸ் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் உடனடியாக பெருசாக நல்ல ஒரு ஏற்றத்தை இமிடியட் டயத்துக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லாமல் நடக்கிற மார்க்கெட்டில் ஸ்லோவாக தான் மொமெண்டம் இருக்கும். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு கால் சைடு 10, புட் சைடு 11, புட் சைடு கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. நிஃப்டியில் நம்ம பார்க்கணும், நிஃப்டியை பொறுத்த மட்டும் எப்படி நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 7, 9 ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டாங்க. மார்க்கெட் மேலே போய் முடிஞ்சாலும் ஐவி பெருசாக இல்லை. அப்போ ஐவி பெருசாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு ஃபியரோ எதிர்பார்ப்போ இல்லை, மார்க்கெட் இன்னும் மேலே போகும், இல்லை அங்கேருந்து கீழே விழுந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்குது மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னா, ஒரு மந்த்லி லாஸ்ட் மந்த் நெகட்டிவாக முடிச்சுட்டு நல்லா கவனிச்சுங்க, அடுத்த மந்த் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு திருப்பி ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறப்ப பெரிய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் இருக்காது, பெரிய சடனாக பெரிய ஏற்றம் அப்படின்றதெல்லாம் இருக்காது, ஒரு ஸ்லோ மொமெண்டமாக தான் இருக்கும். அடுத்ததாக சென்செக்ஸை பொறுத்த மட்டும் இந்த 80,000க்கு கீழே வரல. இது நேற்று நீங்கள் டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து 80,000க்கு கீழே வரல. 80,250ன்ற ஒரு லெவலை தாண்டினோடனே மார்க்கெட்டு மேலே போய் 80,500 ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போதைக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் லோ 80,000 to 80,600 சம்திங், ஓகேங்களா, 650 சம்திங். இப்போ இவங்களுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்க்கணும். இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் லைவ் மார்க்கெட்டில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில். ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 80,567. இப்போ இவங்களுக்குமே நீங்கள் ஷார்ட் எட்ஜ் ஒயிட் எட்ஜ் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 80,200 மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன், மேலே உள்ள கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 81,000. அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் என்ன? 80,600 ஷார்ட் எட்ஜ். ஒய்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 80,000 to 81,000. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 80,500. அப்போ 500 to 600 இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ், இதுக்கு இடைப்பட்ட தூரங்கள் 500 to 600ன்றது ஒரு முக்கியமான இடமா இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நம்ம சொல்ல பேங்க் நிஃப்டி மாதிரி இதில் வந்து 250 பாயிண்ட், அதாவது 80, 250, 80,500 அண்ட் 80,750. இப்போ நாளைக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய 81,000 ரீச் பண்ணால் என்ன அர்த்தம்? அங்கே 80,750க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் 81,000 ரீச் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்கிறதையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். அப்போ 80,300 அவங்களுடைய லோ வந்து 122 அப்படின்னா 80,422ன்றது ஒரு டிமாண்ட் ஜோன். அதுக்கு மேலே வந்து 80,343, அப்போ 80,643ன்றது ஒரு சப்ளை ஜோனாக இருக்கிறதுப்பா. அந்த இடத்துல சப்ளையோ டிமாண்டோ ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு இம்பேக்டான லெவல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? அப்போ இந்த 80,500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 217 எடுத்துகிட்டா கூட கிட்டத்தட்ட 80,717. அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு 80,600 மிட் பாயிண்ட், ஷார்ட் எட்ஜோட மிட்டு, ஒயிட் எட்ஜோட மிட்டு, அதுக்கு மேலே 80,750ன்ற அந்த இடைப்பட்ட மிட் பாயிண்ட், அதாவது ஒரு 500க்கும் இடைப்பட்ட மிட் பாயிண்ட். இங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற பார்க்கணும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு மேலே உள்ள இடத்துலலாம் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கு கீழே இருக்க 500 பாயிண்ட் கீழே உள்ள இடத்துல இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். ஸோ அதுலேயுமே மாறுதல் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 80,000 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 124 பாயிண்ட் மைனஸ், பட் கால் ஆப்ஷன் 95 பாயிண்ட் தான் ப்ளஸ். அப்போ இதில் ஒரு டிகே நடந்திருக்கு. மார்க்கெட் ஏற்றம் அடைந்தாலும் புட் ஆப்ஷனில் டிகே நடந்திருக்கு. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கால் ஆப்ஷன் வந்து மேலே ஏறலை அப்படின்றது விஷயம். அப்போ நாளைக்கு ஒரு லோ டு ஹை அப்படின்னு முடிச்சிருக்க மார்க்கெட்டில் திருப்பி கீழே வரணும் அப்படின்னா அதுக்குண்டான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் அதுக்கேற்பட்ட இருக்க மாதிரி ஓப்பன் வைக்கணும். அதாவது எஸ்டர்டே ஹைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் கீழே அந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, அது ஹை அண்ட் லோக்கு ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே ஓப்பன் வச்சால் பெரிய டவுன் ட்ரெண்ட் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதர்வைஸ் மேலே ஓப்பன் வச்சாங்கன்னா ஓப்பனுக்கு மேலேயா இல்லை ஓப்பனுக்கு கீழேயா, இதுக்கு கீழே உங்களுக்கு எஸ்டர்டே ஹை இருக்காங்களா இல்லை எஸ்டர்டே க்ளோஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். அண்ட் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை நீங்கள் லைவில் வாட்ச் பண்ணணும். சரிங்களா? இதனுடைய லிங்க் வேணால் நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் போய் கூகுளில் போய் பிஎஸ்சி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிங்கனாலே அதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வரும். சரிங்களா? பிஎஸ்சி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிங்கனாலே இந்த டேபிள் வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் லைவில் எப்படி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் செட் பண்ணுறாங்க, ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருக்கா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருந்தால் எப்படி ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் இருந்தாங்கன்னா மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா. ஸோ ஒரு மார்க்கெட் இந்த 250 பாயிண்டில் தாண்டிட்டாங்கன்னா அடுத்த லெவலாக ரீச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இவங்கள வச்சு நீங்கள் வந்து ரேஞ்சுமே கால்குலேட் பண்ணலாம். இப்போ கீழே இருக்கிறது 80-200 80-500 அப்படின்னு எடுத்துக்கிங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ 80-200க்கு கீழேன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 79,900 சம்திங் வரும். மேலே எடுத்திங்கன்னா 80-500 + 149, சாரி இந்த 80-500 + 207ன்னா 80,212. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ப்ளஸ் 65 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 82. அப்போ கிட்டத்தட்ட 782 நியர்பை, 80-800 நியர்பை ஒய்டஸ்ட் ரேஞ்ச். அந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சுமே கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து ஷார்ட் எட்ஜோட பாட்டம் டாப் எடுத்துகிட்டு நீங்கள் ரேஞ்சையுமே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செயல்படணும் 0 to 0 பொறுத்த மட்டும். ஏன் அப்படின்னா இங்கே நிஃப்டியை விட இங்கே சென்செக்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கன்னா, சென்செக்ஸோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ப்ரீமியம் அங்கே இண்டெக்ஸ்லேயே எப்படி இருக்காங்களோ இல்லையோ அதை விட ப்ரீமியத்தில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நிஃப்டி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவ் ட்ரெண்டாக அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் சென்செக்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டியையும் சென்செக்ஸையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு பேரும் சேம் சைடில் சேம் சினாரியோவில் இருந்தாங்கன்னா அந்த பக்கமே 0 to 0 நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.